தற்காலிகமாக நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி, தற்காலிகமாக நம்முடைய உண்மை உத்தமத்தை சோதிக்கும்படி தற்காலிகமாக சில பஞ்சங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி நம்மை சோதித்து பார்ப்பார், நம்மை புடமிட்டு பார்ப்பார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது, கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோமே அந்த ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிந்து கொள்ளுவதற்காக தற்காலிகமாக நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில பஞ்சங்கள், சில தரித்திரங்கள், சில குறைவுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பார்ப்பார். பஞ்சம் வந்தவுடனே தேசத்தையே விட்டு அந்நிய தேசத்திற்கு, கர்த்தர் அருவருக்கிற ஜனம் இருக்கிற இடத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று 10 தலைமுறை ஆண்டவர் ஒதுக்கி வைத்தாரே, அந்த தேசத்துக்கு நகோமி தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு